ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். R.J.CUSTOMS CARஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஒர்க்குக்காக எடுத்துருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா i20 2011 மாடல். இது அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் i20 தான். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸும் சிஸ்டமும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறோன்றது தெரியாமலே போயிடும். ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ இப்போ வண்டி டீட்டெயிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து பெய்ட்ஸ் சீட் கவர்ஸ் இருக்குது, இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் தான் பண்ண போகிறோம். சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸே சொல்லிடுறேன். சிஸ்டம் கட்டுறதுக்கு கன்சோல்ஸ் வந்து கட்டுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி வந்து அதுக்குன்னு ரிக்வயர்ட் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் வந்து ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஸ்க்ரூ ட்ரைவரோட மைனஸ் பக்கத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க பேனல் கட்டுறதுக்கு. நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா வந்து அந்த மாதிரி பண்ணோன்னா டேஷ்போர்டோட ஒரிஜினல், அதாவது வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும் நம்ம மைனஸ் போட்டு கட்டும் போது. அதுக்குன்னு ப்ராப்பராக இருக்கக்கூடிய டூல்ஸ் யூஸ் பண்ணால் தான் எந்த டேமேஜும் இல்லாமல் நம்ம கட்ட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் கட்டிடலாம். ஸோ சிஸ்டம் கட்டின பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து கப்ளர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரிஜினலோட கப்ளர்ஸ் இருக்கும். அந்த கப்ளர்ஸை கட்டும் போதும் ஜாக்கிரதையாக கட்டணும், ஏன்னா அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் வந்து சீட் கவர்ஸ் தான். அதையும் நான் காமிச்சிடுறேன் நான். ஏன்னா சீட் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு சீட் கவர்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து கஸ்டமர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுருங்க ப்ரோ, ஏன்னா வந்து எனக்கு என்ன ஐடியான்னு தெரியல அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்டீரியர் ஆஸ் வெல் அஸ் இதுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா வந்து கலர் மேட்ச் ஆகணும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் ஒயின் வித் பிளாக் போட்டேன். ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நூல் வந்து நான் வந்து பெய்ஜில் கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா பெய்ஜில் கொடுத்தாங்க அப்படின்னா ஹைலைட் ஆகி தெரியும்னு சொல்லிட்டு அதுதான் நான் செலக்ட் பண்ணது. அப்படி பண்ணதுனால இப்போது இதோட அவுட் வந்து ஃபைனலாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நான். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் சிஸ்டமோட ப்ராசஸ் எந்த லெவலில் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஏன்னா எவ்வளோ முடிச்சிருக்கோன்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சில் தான் சிஸ்டம் போடுறோம். ஸோ சிஸ்டமோட ஸ்டாக் பேனல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 9 இன்ச் சிஸ்டம் உட்கார வச்சு ஒயரிங் எல்லாமே பண்ணியாச்சு, கப்ளர்ஸ்லாம் மாட்டியாச்சு. ஸோ கைஸ், நான் இதில் வந்து சொல்ல மறந்த கதை அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் சிஸ்டம் தான் மாட்டிகிட்ருக்கோம். ஸோ சிஸ்டம் உட்கார வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நண்பர்களே, ஃபைனலி நம்ம எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பனாக சொல்லணுன்னா வந்துட்டு இந்த கலர்ஸோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நான் கேமராவில் நீங்கள் பார்க்குறதோட வந்து உங்கள் வண்டிக்கு வந்து இந்த கலர் போட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி பெய்ஜ் இன்டீரியர்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் கைஸ். அண்ட் இதுக்கு போட்டிருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயின் வித் பிளாக் தான். ஸோ வழக்கமாக வந்து டேன் வித் பிளாக் தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுவோம். ஸோ டேன் வித் பிளாக்கை கொஞ்சம் க்ராப் பண்ணி கட் பண்ணிடலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றதுனால இந்த வண்டிக்கு வந்து ரெட் ஒயின் வித் பிளாக்கில் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பெய்ஜில் தான் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு ஃபிட்மெண்ட் as well as வந்து அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த வண்டிக்கும் கைஸ் நம்மளோட அசோஷியல் ஃபேவரட்டான சிஸ்டம் தான். ஸோ வீடியோட நான் இன்பிட்வீன்லேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த வண்டிக்கு போட்டிருக்க ரியர் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் AHD கேமரா, அதாவது அட்வான்ஸ் ஹை டெஃபினிஷன் கேமரா, 720 ப்ரோக்ரெசிவ் ரேஷியோவில் 25 ஃப்ரேம்ஸ் ரேட்டிங்கில் ரன் ஆகக்கூடிய கேமரா இது. இதோட ஸ்பெக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு போட்டிருக்கிறது வந்து 3 GB ரேமு 16 GB இன்டர்னல் வச்ச சிஸ்டம் தான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிஃபைலேருந்து, ப்ரைம்லேருந்து, ஹாட்ஸ்டார்லேருந்து இன்டர்னல் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க கைஸ். ஸோ இந்த சிஸ்டம் பற்றி நான் நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்பெக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். இருந்தாலும் இதில் வந்து நான் சொல்லிடுறேன் நான். இது 1.8 GHz குவாட் கோர் ப்ராசஸர் வரக்கூடிய சிஸ்டம் தான். ரேம் டைப் வந்து பார்த்திங்கன்னா DDR3 வரும் கைஸ் இதுக்கு. ஸோ கைஸ், நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டிக்கு, அதாவது நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு வண்டி வச்சுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நல்ல அப்கிரேடு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிராண்ட் சிஸ்டம் நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா இதுக்கு வந்து நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா நிறைய வண்டிங்களுக்கு நான் இதே பிராண்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ இதை பற்றி இன்னும் மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.